வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் இன்று விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள். கனடாவில் மீண்டும் குரங்கம்மை நோய் தாக்கம் அதிகரிப்பு. இந்திய உயர்ஸ்தானிகருடன் சுமந்திரன் சந்திப்பு. பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் தினமாக நாளை விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளன. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆலோசனைக்கமைய இந்த விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. இந்த பாதுகாப்பு திட்டங்களுக்கு விசேட அதிரடிப்படையின் உதவியும் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராஜகிரியில் உள்ள தேர்தல் அலுவலகத்தை அண்மித்த வீதிகளில் இன்றைய தினம் விசேட போக்குவரத்து திட்டமும் அமல்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் வேட்பாளர்களுக்கு வருகை பிரதிநிதிகளின் எண்ணிக்கையும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளருடன் கட்சியின் செயலாளர் உட்பட 2 மாத்திரமே வேட்புமனு ஏற்கும் அலுவலகத்துக்குள் பிரவேசிக்க அனுமதி அளிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமல் சி ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அவர்களை தவிர மேலும் 3 தேர்தல் அலுவலக வளாகத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளை காலை 9 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. தலவாக்கலை மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் குறித்த இளைஞர் காணாமல் போயிருந்த நிலையில் இன்று அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தலவாக்கலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தலவாக்கலை தோட்டத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் என்று தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் குறித்த சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தலவாக்கலை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். கனடாவில் மீண்டும் குரங்கம்மை நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குரங்கம்மை நோய் பரவலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் பொருத்தமானவர்கள் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளுமாறும் அந்நாட்டு அரசாங்கம் கோரிக்கை விடுவித்துள்ளது. இந்த வருடத்தில் கடந்த ஜூலை மாதம் வரையில் இதுவரையில் 93 குரங்கம்மை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அந்நாட்டு சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய இலங்கை பொதுஜன முன்னணியின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு ஒன்றை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நேற்று கைது செய்துள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரும் கட்சி ஜனாதிபதி வேட்பாளருமான ஜனக ரத்நாயகவுடன் 3 கோடி ரூபாய் லஞ்சம் கோரியதன் காரணமாக இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மனுஷ நாணயக்காராவின் வெற்றிடமான நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பந்துலலால் பண்டாரிகொடோவின் பெயர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து ஏற்பட்ட பதவி வெற்றிடத்துக்கு பந்துலால் பண்டாரிகொடாவை நியமிக்க தீர்மானித்து அவரின் பெயரை ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பியிருந்தது. இந்நிலையில் பந்துலலால் பண்டாரிகொடாவின் பெயர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அண்மையில் மனுஷ நாணயக்காரா மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் சட்டபூர்வமானது என உயர் நீதிமன்ற தீர்ப்பளித்து பிணையில் குறித்த இருவரையும் அமைச்சு பதவியிலிருந்தும் விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானியர் சந்தோஷ் யாவிற்கும் இலங்கை தமிழிசை கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானியத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது நடப்பு அரசியல் நிலைமைகள் மற்றும் வடக்கு கிழக்கு மக்களது பொதுவான விடயங்கள் தொடர்பான பேசப்பட்டதாக இந்திய உயர்ஸ்தானியரின் எக்ஸ் தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்று வரும் செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கட்சியின் உயர்ப்பிடம் கூறி சையத் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பான தீர்மானத்தை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனமல்மில பாடசாலை ஒன்றில் மாணவியொருவர் 1 வருட காலமாக துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை மறைத்த குற்றச்சாட்டில் கைதான 4 சந்தேக நபர்களும் தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் குறித்த பாடசாலையின் அதிபர், ஒரு ஆசிரியர் மற்றும் 2 ஆசிரியர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர். மாணவி துஷ்பிரயோகத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பான விவரங்களை காவல்துறையிடம் தெரிவிக்காமை மற்றும் அதனை மறைக்க முற்பட்ட குற்றச்சாட்டின் பேரிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. குளவி தாக்குதல் அபாயம் காரணமாக சிரியா குன்றொன்றில் பிரவேசிப்பதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சார நிலையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
நேற்று பிற்பகல் குளவி தாக்குதலுக்கு இலக்காகிய வெளிநாட்டவர் உட்பட 25 சுற்றுலா பயணிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் 8 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஏனையவர்கள் சிகிச்சை பெற்று வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியதாகவும் சிகிரியா வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 2ஆம் தவணை நிறைவடைவது தொடர்பான கல்வி அமைச்சினால் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணை எதிர்வரும் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடையும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 3ஆம் பாடசாலை தவணைக்கான முதல் கட்டம் 26/8/2024 திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அரசு உத்தியோகத்தர்களின் வேதன அதிகரிப்பு தொடர்பில் யோசனைகளில் அரசியல் நோக்கம் இல்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலா பிட்டிய தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முடிந்தவரை மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணங்களை வழங்கவே அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் உதயசேன விரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு வழங்கிய பரிந்துரைகள் மற்றும் தீர்மானங்களின் அடிப்படையில் இந்த பேரதனைக்கு அமைச்சரவையில் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இந்தியா கொல்கத்தாவில் பெண் பயிற்சி வைத்தியர் ஒருவர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை அடுத்து இந்தியாவில் வைத்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பல நகரங்களில் வைத்திய சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கொல்கத்தாவில் உள்ள அரசு வைத்தியசாலை ஒன்றில் 2ஆம் ஆண்டு முதுநிலை வைத்தியம் பெற்று வெளிவந்த 31 வயதுடைய இளம்பெண் வைத்தியர் ஒருவர் அதே வைத்தியசாலையில் 3வது மாடியில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். கடந்த 9ஆம் தேதி இரவு நேர கடமையில் இருந்தபோது அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இச்சம்பவத்துக்கு இந்தியாவின் பல பகுதிகளிலும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வருகின்றன. பணி செய்யும் இடத்தில் பாதுகாப்பு அளிக்க வேண்டும், பெண் பயிற்சி வைத்தியரின் கொலை குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது. தலைநகர் டெல்லியில் உள்ள ராம் மனோகர் லோகியா வைத்தியசாலையில் வைத்தியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். பாலியல் வன்முறைமைக்கு எதிராக பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்கள். இதேவேளை ஜோட்கான் மாநிலம் ராஞ்சியிலும் பெண் பயிற்சி வைத்தியரின் கொலையை கண்டித்து ராஜேந்திர வைத்திய அறிவியல் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. சட்டவிரோத மதுபான பாவனை அதிகரித்துள்ளதாக மதுவரி திணைக்களம் ஆணையாளர் MJ குணசிறி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 19% சட்டவிரோத மதுபான பாவனை தற்போது 30% அதிகரித்துள்ளதாக மதுவரி திணைக்கள ஆணையாளர் தெரிவித்துள்ளார். வரி அதிகரிப்பு மற்றும் சட்டவிரோத மதுபானம் காரணமாக மதுபானத்தில் விலை வேகமாக அதிகரித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் 2024ஆம் ஆண்டுக்கான அழகி போட்டிக்கு அண்மையில் நடைபெற்றுள்ளது. இதில் அந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்திய பல இளம்பெண்கள் கலந்து கொண்டார்கள். அழகி போட்டிகள் பல்வேறு கட்ட தகுதி சுற்றுகள் நடைபெற்றன. போட்டியின் இறுதியில் 28 வயதான மியாலு ரூக்ஸ் என்ற மாற்றுத்திறனாளி பெண் 2024ஆம் ஆண்டுக்கான அழகி என்ற பட்டத்தை சுவீகரித்தார். இவர் செவி புலனற்ற மாற்றுத்திறனாளி பெண் ஆவார். அவர் தனது ஒரு வயதில் செவி புலனை இழந்ததாகவும் பின்னர் ஹோக்லியர் இம்ப்ளான்ட் என்ற சிகிச்சையால் ஒளிகளை உணர்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் மூலம் அந்த நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக செவி புலனற்ற மாற்றுத்திறனாளி ஒருவர் அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், எனது கனவு இன்று நியமாகிவிட்டது. இதேபோல் சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட ஏனைய மாற்றுத்திறனாளிகளின் கனவுகளும் நனவாக விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.